சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன்னை நான் சரி செய்து வருகிறேன் என்று உணர்ந்து உன்னை திருத்தி மாற்றி வருகிறாய். நல்ல விஷயம்தான். ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் உன்னால் மாற்ற முடியாமல் நீ திணறுகின்றாய். அது என் கண்களிலிருந்து எப்படி தப்ப முடியும்? மற்றவர்கள் உன்னை எப்படி வசைப்பாடினாலும் அவர்களுக்குள் செவி சாய்க்காதே. அப்படி ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அவர்களுக்குள் நீ செவி சாய்க்கும் நிலை வந்தால், அவர்கள் தவறு செய்து விட்டாலும் மன்னித்து விடுங்கள் என்று நீ அவர்களிடமிருந்து எப்படியாவது விலகிவிடு. ஏன் நான் தவறு செய்யாமல் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தானே யோசிக்கின்றாய்? என் அன்பு குழந்தையே, நீயும் அவர்களுக்கு சமமாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டால் இழந்து போவது உன் நிம்மதிதான். நீ வாக்குவாதம் செய்யும் சூழ்நிலை வந்தால் அங்கிருந்து அமைதியாக நகர்ந்துவிடு. உன் நிம்மதியான வாழ்வில்தான் உன் மன நிம்மதி அடங்கியிருக்கிறது. மற்றவர்களை நேசிப்பதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் அவர்கள்தான் உலகம் என்று இருக்காதே. அவர்களையே எப்பொழுதும் சார்ந்தோ எதிர்பார்த்தோ இருக்காதே. நீ அப்படி இருக்கும் நிலையில் அந்த அன்பு எப்போதாவது ஒரு சில சூழ்நிலையில் குறைந்து போகலாம். அப்பொழுது நீ ஏமாந்து உன் வாழ்க்கையில் வெறுமையை காண்பாய். நான் சொல்வதை நீ தெளிவாக புரிந்து கொள். உன் அன்பு தவறில்லை. ஆனால் அளவு கடந்த அன்பில் எதிர்பார்ப்பு ஏற்படும். அதில் நீ மாட்டிக்கொள்ளாதே. அது உன் வாழ்க்கையில் நிம்மதியற்ற சூழ்நிலையை உருவாக்கிவிடும். ஏனென்றால் இவ்வுலகில் சார்ந்திருக்கும் அளவிற்கு எதுவும் நிரந்தரமில்லை. இவ்வுலகில் நீ பிறந்தாய் வாழ்ந்தாய் என்று இருக்காதே. மற்றவர்களின் உணர்வை உன் உணர்வாய் மதித்து நட. வாழ்க்கையில் போராடி தோற்பது அவமானமில்லை. வெற்றியை விட உனக்கு கிடைத்த மிகப்பெரிய பரிசு அனுபவம். அந்த அனுபவத்தில்தான் வாழ்க்கையை உன்னால் வாழ முடியும். அதன் பிறகுதான் உண்மையான வாழ்க்கைக்கு அர்த்தத்தை நீ உணர்வாய். சோம்பேறித்தனத்தை தூக்கி எறி. போராடாமலேயே வாழ்க்கையை கடினம் என்று சொல்லாதே. பிறகு உனக்கு வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடமும் கடினமாகிவிடும். இவ்வுலகில் நிரந்தரம் என இந்த இருவரை நினைத்துக்கொள். அதாவது உனக்குள் இருக்கும் ஆன்மாவும், மற்றொன்று உன் அப்பா நான் இருக்கிறேன். அதாவது உனக்குள் இருக்கும் ஆன்மாவும், மற்றொன்று உன் அப்பா நான் இருக்கிறேன் என்று நம்பு. உனக்காக எல்லாவற்றையும், நல்லதையும், உன் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களையும் தான் நடைபெற நான் அனுமதிப்பேன். பேராசைதான் ஒரு மனிதனை மற்றவர்களிடமிருந்து விலக்கி வைக்கிறது. உன் நியாயமான ஆசைகள் எல்லாவற்றையும் நான் நிச்சயம் நிறைவேற்றுவேன். என் மீது முழு நம்பிக்கையை வை. உன் அனைத்து வேண்டுதல்களையும் நான் கூடிய விரைவில் நிறைவேற்றப் போகிறேன். உன்னை நம்பு. நான் உன்னை கைவிட மாட்டேன். உன்னை என்றும் உன் அப்பா மறக்க மாட்டேன். நீ என் நிழலில்தான் இருக்கிறாய். நம்பிக்கையோடு இரு. ஓம் சாய்ராம்.